வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அன்பான வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிங்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும். ஐயனார் துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வெளியே பாய் விரிச்சிருக்க, அதுல நிறைய பாத்திரம் பண்டம்லாம் வச்சுட்டு நிலா உட்கார்ந்துருக்காங்க. 4 பசங்களும் வெளியே தான் உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னு வாசனை ஆளை தூக்குது, பெரிய பெரிய கடையெல்லாம் தோத்துரும் போல இருக்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே பல்லவன் வர்றாரு. அப்படியாடான்னு கேட்டுக்கிட்டே சேரன் உட்கார, ஆமாண்ணே, உன் கை மட்டும் சமைச்சா பரவாயில்ல, என்னோட கை நிலாவோட கையெல்லாம் சேர்ந்து இருந்ததுல, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிட்டி வரதானே செய்யும் அப்படின்னு கிரெடிட்டை அபேஸ் பண்றதுக்கு சோழன் முயற்சி பண்ண, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு நிலா முணுமுணுக்கிறாங்க. என்னங்க ஏதோ சொன்னீங்க அப்படின்னு சோழன் நிலா கிட்ட கேட்க, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல்லடா, கேனம்னு சொன்னாங்க கேட்கலையா அப்படின்னு செம்மையா கொடுக்குறாரு பாண்டி. நல்லா வேணும், நீ அதனை கேட்டு வாங்கிக்கிட்ட அப்படின்ற மாதிரி நிலா சிரிக்க, ஏண்டா நான் உங்ககிட்ட கேட்டேனாங்கிறாரு சோழன். எனக்கு கேட்டுச்சேடா அப்படின்னு பாண்டி சொல்ல, உனக்கு கேட்டுச்சுல்ல, அத்தோட நீ வச்சுட்டு அடங்கி இருடா அப்படிங்கிற மாதிரி சைகை பண்றாரு சோழன். நிலா கஷ்டப்பட்டு சிரிப்பு அடக்கி சிரிச்சிட்டு இருக்க, தேவதாண்டா சோழா உனக்குன்னு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. சேர்ல உட்காந்துக்கிட்டே துணி எடுத்து தம் போட்டிருக்க பிளேட்டை எடுத்துட்டு இருக்காரு சேரன். அவரு அந்த பிளேட்டை எடுத்துட்டு இருக்க, வாசம் ஆளை தூக்குது, அடுப்புல தணல் இருக்க. இல்ல அந்த தண்ணிய கொடுப்பான்னு கேட்க, அவங்க செம்ப கொடுக்குறாங்க. அதை வாங்கி கரண்டியை கழுவுறவரு, பரவாயில்ல நல்லா வெந்துருச்சு அப்படின்னு கரண்டியை விட்டு எடுத்துட்டு, பல்லவா இந்தா டேஸ்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்க, பல்லவன் அதை வாங்கி வாயில போடுறாரு. அண்ணே சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்ல, அப்படியாடான்னு சந்தோஷமா கேக்குறாரு சேரன். அண்ணி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலாவும் ஆர்வமா வாங்குறதுக்காக திரும்புறாங்க. கொஞ்சத்தை கரண்டியில எடுத்து ஊதி இந்தாப்பான்னு நிலாக்கு கொடுக்குறாரு சேரன். இந்தாப்பா டேஸ்ட் பண்ணுன்னு சொல்ல, வாசனை செம்மையா இருக்குல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமா ஆமாண்ணே ஜொல்லு விட்டுட்டு பாத்துட்டு இருக்காரு சோழன். நிலாவும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு, அண்ணே சூப்பரா இருக்குனேங்கிறாங்க. அப்படியாப்பான்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு சேரன். அண்ணே ஒரு வாய் கொடுத்து பசி வேற தூண்டி விட்டுட்டீங்க, சாப்பிடலாமான்னு கேக்குறாரு பல்லவன். குளிச்சியாடா நீ அப்படின்னு நிலா கேட்க, அப்புறமா குளிச்சுக்கிறேன் நீ அப்படிங்கிறாரு அவரு. ஃபர்ஸ்ட் போய் குளி அப்படின்னு நிலா சொல்ல, கிளைமேட் வேற சில்லுன்னு இருக்கு, மழை வேற வரும் போலங்கிறாரு பல்லவன். கிளைமேட் எப்படி இருந்தாலும் குளிக்கணும், நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சு முடி அப்படின்னு நிலா சொல்ல, அவர் கையவே பார்த்துட்டு இருக்காரு. போடா போ பல்லவா அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம மண்டையை பிச்சுட்டு போறாரு பல்லவன். இந்தடா டேஸ்ட் பாரு அப்படின்னு கொஞ்சமா கரண்டியில அள்ளி பாண்டி கிட்ட நீட்ட, குடுன்னு வாங்கிக்கிறாரு. பாண்டி கொஞ்சம் சோழன் கிட்ட நீட்ட, குடுறான ஒரு கையை நீட்ட, அப்படியே கொண்டு போயிட்டு படக்குன்னு வாயில போட்டுக்கிறாரு. வடை போச்சேங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சோழன். குளிக்கிறதுக்கு துண்டெடுத்து தோல்ல போடுற பல்லவன், அண்ணே திறந்து வச்சு சூடு போயிட போகுதுன்னு, பிரியாணி சூடா வேணுங்கிறாரு பல்லவன். சரிடா, பாத்ரூம்ல சுடு தண்ணி வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சேரன் சொல்ல, கண்டிப்பா குளிச்சே ஆகணுமா அப்படின்னு கடுப்போட நடக்கிற பல்லவன் பாண்டியோட காலை தட்டிட்டு போறாரு. டேய் காலுடா பாத்து போடான்னு காலை தடவிக்கிறாரு அவரு. சோழன் மட்டும் ஏக்கமா பிரியாணி பாத்திரத்தையே பாத்துட்டு இருக்காரு. நிலா அப்படியே பாக்க, உடனே நான் குளிச்சுட்டேங்கன்னு ஆஜராகிறாரு பாண்டி. யாரும் கொடுக்கற மாதிரி தெரியல, டேஸ்டுக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கிற சோழன், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு மெதுவா சொல்லிக்கிட்டே சேர்ல வந்து உட்கார்றாரு. அவரு மூடி வச்சிருந்த பிரியாணி பாத்திரத்தோட தட்டை எடுக்க, நிலா கையில கிடைச்ச ஒரு பாத்திரத்தை எடுத்து அவர் மேல டமால்னு வீசுறாங்க. சோழன் மட்டும் இல்ல, நாம கூட இதை எதிர்பார்க்கல. சோழன் அவ்வளவுதான் துள்ளி குதிச்சு ஐயோன்னு பயந்து போயிடுறாரு. அவன் தான் சொல்லிட்டு போனால, திறந்து ஆற வைக்காதீங்கன்னு, எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. சமைச்சதுலயே டயர்ட் ஆயிடுச்சுங்க, பாவம் பசிக்கும் இல்லன்னு வயிற்று தடுவராரு. சாப்பிட வேணாமான்னு கேட்க, 10 நிமிஷம் போருங்க, அவன் வந்துடட்டுங்கிறாங்க நிலா. சரி அப்படின்னு ஏக்கமா முகத்தை வச்சுட்டு வேற வழி இல்லையேன்னு இடத்துக்கு வர்றாரு சோழன். ஏண்டா உட்காருடா, கொஞ்ச நேரத்துல சாப்பிடலாங்கிறாரு பாண்டி. உள்ளர போன சேரன் ஒரு பையையும் அதுக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸையும் எடுத்துட்டு வர்றாரு. டிஃபன் பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் உள்ளரையே வச்சிடுறாரு. 3 பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு, கூட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, கொஞ்சம் தயங்குறவரு, இல்லப்பா பிரியாணி செஞ்சோம்ல நல்லா வந்திருக்கு அதாங்கிறாரு. அதான் அப்படின்னு நிலா ஒரு கமாவை போட, அதான் அப்படின்னு சோழன் ஒரு கமாவை போடுறாரு. அதானே அதனால என்னங்கிறாரு பாண்டி. மறுபடியும் அதான்னு தங்கிட்டே இருக்காரு சேரன். அண்ணே என்னன்னு சொல்லி தொலைங்கிறாரு சோழன். தலையை சுரிஞ்சிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறவரு, சந்தாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதான்னு முடிச்சிடுறாரு. நிலா ஒரு மாதிரி கிண்டலா சிரிக்க, ஓ அதான் அது அப்படி போகுதா, இவங்க 2 பேரோட லவ் லாங்குவேஜ் சாப்பாடு தான் போல இருக்கே. இவருக்காக அவங்க சாப்பாடு பண்ணி கொடுக்கறதும், இங்க இருந்து நீ சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதும், நடத்து அப்படின்னு பாண்டி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. எல்லாரும் சிரிக்க,
சரிடா நான் குடுக்கலடா அப்படின்னு மறுபடியும் பைய தூக்கிட்டு உள்ளர போறாரு சேரன். அண்ணே அண்ணே இருங்கண்ணே கொடுங்கண்ணே அப்படின்னு நிலா கேட்க அண்ணே அண்ணே இருன்னேங்கிறாங்க ரெண்டு பேரும். இல்லப்பா பரவாயில்லன்னு சொல்ல கொடுங்கண்ணே கொடுங்க, ஆசைப்பட்டுட்டீங்க கொண்டு போகணுமா இல்லையா அப்படின்னு நிலா பிரியாணி பாத்திரத்தோட தட்டை எடுக்க எங்க பார்த்து கை சுட்டுட போகுதுங்கிறாரு சோழன். நிலா பிரியாணி எடுத்துட்டு அடுத்து ஒரு பீஸ் எடுத்து வைக்க ஆஹா லெக் பீஸாங்கிறாரு பாண்டி. நிலா பிரியாணி எடுத்து வைக்க அவரு சந்தா நினைப்புல ரசனையோட நிக்கிறாரு. டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா போட்டு மூடி வச்சு அண்ணே லெக் பீஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு டிஃபன் பாக்ஸை பேக்ல வைக்கிறாங்க நிலா. பல்லவன் குளிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ள நீங்க போய் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு நிலா சொல்ல சரி நிலா சரிப்பான்னு சொல்லிட்டு அவரு வாங்கிக்கிறாரு. சரிண்ணா உங்க லவ்வெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறாரு சோழன். டேய் லவ்வெல்லாம் சொல்லாதடா அப்படின்னு சேரன் சொல்ல என்னென்ன லவ்னா என்ன கெட்ட வார்த்தையா இப்படி பதறேங்கிறாரு சோழன். டேய் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, அதான் என்னமோ தெரியல அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசும் அப்படின்னு சேரன் சொல்ல. பேசுதா ஆனா நீ பரதநாட்டியம்ல ஆடிட்டு இருக்க அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் சும்மாருடா பாருப்பா இவனை. சரிப்பா நான் போய் கொடுத்துட்டு பல்லவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அவரு சந்தோஷமா கிளம்ப. சரினேங்கிறாங்க நிலா. அண்ணே நான் வேணும்னா உன்னை வண்டியில கூட்டிட்டு போட்டுமான்னு பாண்டி கேக்குறாரு. டேய் அண்ணன் தனியா போறதே அங்க போய் கடலை போடதான், நீ போய் அங்க என்ன பண்ண போற, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. போதும் போதும் அப்படிங்கிற நிலா. அண்ணே நீங்க போயிட்டு வாங்கன்னுங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு அவரு கூட எடுத்துட்டு பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு காஃபி எடுத்துட்டு வர பொண்ணு மாதிரி நெளிஞ்சு குழைஞ்சு போயிட்டு இருக்காரு. அண்ணே பசிக்குதுன்னே கொஞ்சம் சீக்கிரம் வந்துன்னேங்கிறாரு சோழன். சரிடா வந்துடுறேன்டா அப்படின்னு அவரு வேகமா போக பிரியாணியை கொடுத்துட்டு வந்துரு, ஊட்டி விடுறேன் லேட் ஆயிட போகுது அப்படின்னு பாண்டியன் கிண்டல் பண்றாரு. டேய் போடா போடா அப்படின்னு சேரன் போயிட்டு இருக்க. டேய் வாடா நம்ம போய் அதை உள்ளர எடுத்து வச்சிருவோம் ஒரு கைப்பிடி அப்படின்னு சோழன் கூப்பிட. வா வா அப்படின்னு பாத்திரத்துட்டு வர்றாரு. டேய் சூடா இருக்குடா வெறுங்கையில பிடிச்சிடாத இந்தா துணி அப்படின்னு தம்பிக்கு துணியை கொடுக்கறாரு சோழன். நிலா அங்க இருந்த பாத்திரம் மண்டத்தெல்லாம் உள்ளர எடுத்துட்டு போறாங்க. தூக்கு தூக்கு பாத்துடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் பிரியாணி குண்டாவை தூக்கிட்டு வர்றாங்க. சேரன் முகம் முழுக்க சிரிப்போட சைக்கிள்ல சந்தா வீட்டுக்கு வர்றாரு. அனீஸ் அந்த கட்டில உட்கார்ந்து மொபைல பாத்துட்டு இருக்க. சந்தா கீழே உட்கார்ந்து இருக்காங்க. அனீஸ் அப்படின்னு சேரன் கூப்பிட. பையா வாங்க வாங்க பையா அப்படின்னு வாசலுக்கு வர அதுக்குள்ள சேரன் கதவு கிட்ட வந்துடுறாரு. சந்தாவும் எழுந்து நிக்கிறாங்க. வாங்க பையா உள்ள வாங்க உட்காருங்க பையா அப்படின்னு அனீஸ் சொல்ல அவரும் உள்ளர வந்து உட்கார்ந்துட்டு அனீஸ் வீட்டுல பிரியாணி செஞ்சோம் அத உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன், நீங்க என்ன சாப்பிடல இல்லன்னு கேக்குறாரு. இல்ல பையா சந்தா சமைக்கலான்னு போச்சு, நீங்க சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னதும் அப்படியே சமைக்கிறத நிறுத்திட்டோம் அப்படிங்கிறாரு அனீஸ். நல்லதா போச்சு, ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சேரன் சொல்ல. சந்தா பிளேட்லியா அப்படிங்கிறாரு அனீஸ். சந்தாவும் போய் உடனே பிளேட் எடுத்து வைக்கிறாங்க. சந்தா பிளேட் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு சந்தா எனக்கு வேணாம்ப்பா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு சேரன். நீங்க சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு சந்தா கேட்க. இல்ல செஞ்ச உடனேயே உங்களுக்கு உடனே கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன், அங்க தம்பிங்க எல்லாம் எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க, நீங்க சாப்பிடுங்க நான் அவங்களோட போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல. நீங்க இங்க கொஞ்சம் சாப்பிடுங்க அப்புறம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கங்கிறாங்க சந்தா ஹிந்தியில. விட மாட்டியே சரி எடுத்து வையே வரேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு சேரன். கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் அவர் ஒரு பிளேட்ல கொட்ட அந்த பிளேட்ல பாதி கூட வரல. இதை எப்படி 3 பேர் சாப்பிட போறாங்கன்னு தெரியல. சந்தா ஸ்மெல் பண்ணிக்கிட்டு ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல. சந்தா ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. பையா சாப்பாடு ரொம்ப அருமையா பண்ணுவாரு, நான் நிறைய டைம் சாப்பாடு இல்லாம போனாலும் இவரோட சாப்பாடு தான் கொடுப்பாரு அப்படின்னு அனீஸ் சொல்ல. நானும் நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கும் தான் இருந்ததுதான் அப்படின்னு சந்தா சொல்லிட்டு இருக்க. போதும் போதும் புகழ்ந்து தள்ளாதீங்க காவோ காவோங்கிறாரு சேரன். சிரிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். மறுபடியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சந்தா சொல்ல அவங்க ஹிந்தியில சொல்ல அவங்க அண்ணா அதையே தமிழ்ல சொல்றாரு. அண்ணே செம்மண்ணே வேற மாதிரி இருக்கு, நீங்க பேசாம கடையே போட்டுடலாமேங்கிறாரு அனீஸ். அவ்வளவு டேஸ்டா இருக்கு பையா அப்படின்னு அனீஸ் சொல்ல. போட்டுடலாம் சாப்பிடுங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்ல. ஒரு வாய் எடுக்கிற சந்தா அவரை பார்த்துட்டு நீங்க சாப்பிடலையா அப்படின்றாங்க. எனக்கு வேண்டாம்ப்பா நீங்க சாப்பிடுங்க, வீட்டுக்கு போனா அவங்க திட்டுவானுங்க அப்படின்னு சேரன் சொல்ல. டக்குன்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிடுங்கன்னு நீட்டுறாங்க சந்தா. சேரன் அப்படியே திகச்சு போய் அனீஷ பாக்குறாரு. அனீஷ் நான் எதையும் பார்க்கல, இப்ப ரீசெண்டா என் காது வேற கேட்கலன்ற மாதிரி சாப்பிடுறாரு. கையில கொடுப்பான்னு வாங்கிக்கிறாரு சேரன். வாங்கி ஒரு வாயில போட்டுக்க. அண்ணனும் தங்கச்சியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சந்தா இவருக்கு போட வர. இருங்க நானே போட்டுக்கிறேன், சாப்பிடல விட மாட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் தட்டுலையும் கொஞ்சம் போட்டுக்கிறாரு. 3 பேரும் சாப்பிடுறாங்க. அள்ளி தான் சாப்பிடுறாங்க. ஆனா அவர் கொண்டு வந்த பிரியாணிக்கு கிள்ளி தான் சாப்பிட முடியும், எப்படி அள்ளி சாப்பிடுறாங்கன்னு தெரியல. 3 பேரும் பேசிட்டே
சாப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சந்தா சொல்ல, இல்லப்பா போதும்னு சொல்லிக்கிட்டே அவரும் சாப்பிடுறாரு. 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சிடுறாங்க. கையை கழுவிட்டு வந்து உட்கார, இந்தாங்க பையான்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு அனீஷ். பையா நான் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல, எதுக்கு அனீஷ் அப்படிங்கிறாரு சேரன். இல்ல பையா நல்ல பிரியாணி சாப்பிட்டாச்சு, ஐஸ்கிரீமோட முடிச்சா நல்லா இருக்கும்ல, 5 நிமிஷத்துல வந்துடுறேன் பையா சரியா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுறேன்னு தங்கச்சிட்டு சொல்லிட்டு அனீஷ் வெளியே போறாரு. ரொம்ப நல்ல அண்ணன், நாம பேசுறதுக்கு டைம் கொடுத்து வெளியில போறாராம் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, அங்க இருக்க மொபைல் ரிங் ஆகுது. சந்தா போய் பாக்குறாங்க. அதை கையில எடுத்து பார்க்க அவங்க முகமே மாறிடுது. அதை பாக்குற சேரன், சந்தா போன் எடு, என்னாச்சு, ஏன் பாத்துக்கிட்டே இருக்கங்கிறாரு. சந்தா கொஞ்சம் தயக்கமும் நிறைய பயமுமா பாத்துட்டு இருக்கவங்க கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு மெதுவா சொல்றாங்க. என்ன நான் போன் பண்ணா எடுக்க மாட்டியா, நான் வந்தப்ப எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்ட, நீ எங்க வேணாலும் போய்க்க, ஆனா நான் உன்னை விட மாட்டேன், நீ கண்டிப்பா என்னோட ஒய்ஃப் தான், அதை மறந்துடாத, உங்க அண்ணன் கிட்ட போனை கொடு, உங்களுக்கு உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் எந்த ஞாபகமும் இல்லையா, நான் சொல்லி முடிச்ச நேரத்துக்குள்ள நீங்க இங்க வந்திருக்கணும், நீங்க வரல என்ன நடக்கும்னே தெரியாது, நல்லா மனசுல வச்சுக்கோ அப்படின்னு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்க. சந்தா எதுவுமே பேசாம கால் கட்டானதும் ரொம்பவே வருத்தத்தோட நொடிஞ்சு போய் ஒரு செவுத்துக்கு முட்டு கொடுத்து நிக்கிறாங்க. சந்தா என்னாச்சுமா, ஏன் முகம்ல ஒரு மாதிரியா இருக்கு, யாரு போன்ல அப்படின்னு சேரன் கேட்க சந்தா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ சந்தா என்னாச்சு, ஏன் அழற, சந்தா யார் பேசுனது, ஏன் அழுவுற, சந்தா சொல்லு, அழாத சந்தா அப்படின்னு சேரன் பதட்டமா சொல்லிட்டு இருக்க. அனீஸ் உள்ளர ஐஸ்கிரீமோட வர்றாரு. அனீஸ் அப்படின்னு சேரன் கூப்பிட, பையா என்னாச்சு பையாங்கிறாரு அவரு. தெரியல, யாரோ போன் பண்ணாங்க அனீஷ், அந்த பக்கம் யாரோ ஹிந்தில தசு புசுன்னு பேசினாங்க. சந்தா உடனே போனை வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, தங்கச்சியவே பாக்குறாரு அனீஷ். உஸ் போலாத்தா, அவன் தான் பேசினானு கேட்க, ஆமா அவன் தான் பேசினான், நான் சீக்கிரமா புறப்பட்டு வீட்டுக்கு வரணுமா, இல்ல நம்ம குடும்பத்தை விட மாட்டேன்னு சொல்றாரு, விடவே மாட்டேன்னு சொல்றாரு, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சந்தா ஹிந்தில சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. சந்தா அழாத பையா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, இப்ப போய் அழுதுட்டு இருப்பியா, வெளியே போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வா அப்படின்னு தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கீழே வைக்கிறாரு அனீஷ். பையா நீங்க உட்காருங்க பையான்னு சொல்ல, அனீஸ் என்னாச்சு, என்ன சொல்லுது சந்தா, யார் போன் பண்ணதுன்னு பதட்டமா கேக்குறாரு சேரன். நான் சொன்னேன்ல பையா, எங்க மாமா பையன் ஒருத்தன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான்னு, அவன் தான் பையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவளை தேடி சென்னைக்கு வந்தானே பையா அப்படின்னு அனீஸ் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு சேரன். அதனாலதான் உங்க வீட்டுல கூட வந்து கொஞ்ச நாள் இருந்ததே பையா அப்படின்னு அனீஸ் சொல்ல, ஆமா ஆமாங்கிறாரு சேரன். அவன் தான் மறுபடியும் கூப்பிட்டுருக்கான், பீகாருக்கு வர சொல்லி மிரட்டுறானா அப்படின்னு அனீஸ் சொல்ல, ஓ அதுக்குதான் போன் பண்றானா அவன்னு கேக்குறாரு சேரன். அந்த பொறிக்கு அங்க ஏதாவது பண்ணிட போறேன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், இங்க வந்து விடாம துரத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அனீஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. சந்தா அழுதுகிட்டே உள்ளர வர்றாங்க. சந்தா அனீஸ் என்கிட்ட எல்லாமே சொன்னான், நீ எதுவும் கவலைப்படாத, அப்படிலாம் யாரும் வந்து உன்னை கூட்டிட்டு போக முடியாது, இது எங்க ஊர் சந்தா, உன் விருப்பம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ அழாதன்னு தைரியம் கொடுக்கறாரு சேரன். ஆமா சந்தா, அவன் என்னதான் பண்றான்னு நாமளும் பாத்துரலாம், நீ தைரியமா இரு அப்படிங்கிறவரு பையாக்கு ஐஸ்கிரீம் தேதோங்கிறாரு. சந்தாவும் கவர் எடுத்துட்டு வந்து, இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு ஐஸ்கிரீம் நீட்ட, முதல்ல நீ சாப்பிடுங்கிறாரு சேரன். ஸ்டிக் கொடு சந்தா அப்படின்னு அனீஸ் சொல்ல, ஸ்டிக் எடுத்து நீட்டுறாங்க சந்தா. அந்த ஸ்பூன் அதுல வச்சு, இந்தா நீ சாப்பிடுன்னு நீட்டுறாரு சேரன். இல்ல எனக்கு வேணான்றாங்க அவங்க, இந்த நை எல்லாம் கிடையாது, உன்னை இப்படியே விட்டுட்டு போனா நீ அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருப்ப, நீ இவ்வளவு யோசிச்சு வருத்தப்படுற அளவுக்கு எல்லாம் அது ஒரு விஷயமே இல்ல சந்தா, இந்தா முதல்ல புடி சாப்பிடுங்கிறாரு சேரன். சந்தா மறுப்பா தலையாட்ட, பாரு இங்க பாரு, நான் சொன்ன கேப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்க, செய்வேங்கிறாங்க அவங்க. அப்ப கரோ சாப்பிடு அப்படின்னு சேரன் நீட்ட சந்தா வந்து வாங்கிக்கிறாங்க. நீயும் சாப்பிடு அனீஷ்னு சொல்ல, இதோ சாப்பிடுறேன் பையா அப்படின்னு அவரும் ஒரு கப்பை எடுத்துக்க. இவ்வளவு சின்ன கப்பா வாங்கிட்டு வந்திருக்க, பெருசா வாங்கிட்டு வந்திருக்கலாம்லன்னு கேக்குறாரு சேரன். இல்ல பையா வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, இது நான் உடனே சாப்பிடலாம் இல்ல பையா அப்படின்னு சொல்ல, இதேதான் என் வீட்லயும் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல, சீக்கிரம் வாங்கணும், நிலா வேற சொல்லிக்கிட்டே இருக்குங்கிறாரு சேரன். 3 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேர் இருக்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஓகே, இத்தனை பேர் இருக்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா எப்படி பையா அப்படின்னு அனீஷ் கேட்க, என்ன பண்றது அனீஷ், வேலை செய்யல, அதை அப்படியே விட்டுட்டோம், அப்படியே பழகிடுச்சு, சீக்கிரம் வாங்கணுங்கிறாரு சேரன். சந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சேரனை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனசுல சேரன் கொடுத்த தைரியம் தான் நிக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத சந்தா, இது எங்க ஊரு, உன் சம்மதம் இல்லாம எதுவும் நடக்காது, நாங்கெல்லாம் இருக்கோம்லன்னு அவர் சொன்னதை நினைச்சு தைரியமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க பாக்குறாங்க. சேரன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சந்தாவை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் அப்பப்ப வெக்கத்தோட அனீஷ ஒரு பார்வை பார்க்க, அவர் ஐஸ்கிரீமை தவிர நான் வேற எதையுமே பார்க்கலன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டரா மாறி ஆர்டினரி வாட்டரா மாறிக்கிட்டு இருக்கு. நடேசன் ஒரு கட்டல்ல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு.
தென்னையை பெத்தா இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு. சிச்சுவேஷன் சாங் மாதிரி எல்லாம் தெரியல. நேத்து சிறுகடிக்கு ஆசையில முத்து பாடினத இப்ப இவரு ரேடியோல கேட்டுட்டு இருக்காரு. அங்க பாட்டு ஓடிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கொரியன் சீரிஸ் பாத்துட்டு இருக்காங்க. டேய், இதான் சஜஷன்ல அடிக்கடி வருதுடா, இத பாருடா அப்படின்னு சோழன் காட்டிட்டு இருக்க. ஆமாண்டான்னு பாண்டியன் பக்கத்துல நின்று பாத்துட்டு இருக்காரு. அப்போ நிலா அந்த பக்கமா கிராஸ் பண்ண என்னங்கன்னு கூப்பிடுறாரு சோழன். பயங்கர டல்லா இருக்கீங்க, ரொம்ப வேலையோ அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா மியூசிக் கன்சர்ட்டுக்கு தானே போயிட்டு வரேன். நல்லா உட்கார்ந்து வேடிக்கை பாத்தீங்கல்ல, ஏன் பேச மாட்டீங்க? கிச்சன்ல நின்னு சமைச்சு பாருங்க, அப்ப தெரியுங்கிறாங்க நிலா. ஐயோ, வாயை திறந்து பேசினாலே பிரச்சனை ஆகுதே அப்படின்னு நினைக்கிற சோழன், சரிங்க சரிங்க, எதுக்குங்க கோவப்படுறீங்க? வேணும்னா ஒரு டீ போட்டு குடிங்க, கூல் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாரு சோழன். நிலா திடுக்குன்னு பாக்குறாங்க. பேசுற நீங்களே போட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்க, எனக்கு டீ போட தெரியாதுன்னு வழியிறாரு அவரு. கூட நீங்க நின்னு ஹெல்ப் பண்றீங்களா? நான் டீ போட்டு தரேங்கிறாரு சோழன். எப்பா சாமி, எனக்கு டீயே வேண்டாம் நின்னு நிலா கையெடுத்து கும்பிட, நான் டீ போட்டு தரேன் இருங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் வேணாம் பாண்டி, நான் அப்புறமா போட்டு குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிலா. ஏங்க என்னங்க அவனை மட்டும் டீ போட வேணாம்னு சொல்றீங்க? அப்ப நான் டீ போட்டா பரவாயில்லையாங்கிறாரு சோழன். அவரு பாவம், நீங்க அப்படியா அப்படின்னு நிலா ரொம்பவே கலாச்சி விட்டுடுறாங்க. அவன் பாவம்னா அப்ப நான் என்ன புண்ணியமா? ஏய் பாண்டி, போடா, நீ போய் டீ போடுறா, போடா போன்னு சொல்ல பாண்டியும் சொன்ன சொல்ல தவறாம போயிட்டு இருக்காரு. பாண்டி வேண்டாம் பாண்டி அப்படின்னு தடுத்துடுறாங்க நிலா. ஏங்க, நான் டீ ரொம்ப நல்லா போடுவேங்கிறாரு பாண்டி. இதோ இவங்கிட்ட கூட கேட்டு பாருங்கன்னு அவரு சொல்ல, ஏய் நான் அப்படி சொல்லவே இல்லையடாங்கிறாரு சோழன். ஏங்க, குளிர்காலத்துல கூட எனக்கு லெமன் டீ போட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன், தெரியாதெல்லாம் நான் தலையிடவும் மாட்டேன், கண்டுக்கவும் மாட்டேன். இதோ வந்துடுறேங்க கிச்சனுக்கு போறாரு பாண்டி. ஐயோ, ஏதோ பண்ண போறானே அப்படின்னு சோழன் பாத்துட்டு இருக்க. இப்போ ஒரு டீ குடிச்சா நல்லா தான் இருக்குன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. சோழன் நிலாவைய பாத்துட்டு இருக்க. பாண்டிய பாத்துட்டு இருந்த நிலா திரும்புறாங்க. சோழனை பார்த்து சீங்கிறாங்க. ரொம்ப அசிங்கமா போச்சே அப்படின்னு அவரு தலையை தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்காரு. வெளியே நடேசன் பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. பாண்டி கிச்சனுக்கு வந்து ஸ்டைலா பாத்திரத்தெல்லாம் தூக்கி வச்சு அழகே அழகே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது பாட்டு சத்தம் வருதுன்னு நிலா வந்து எட்டி பார்க்க லைட்டரை தூக்கி போட்டு ஸ்டைலா புடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாட்டு பாடிக்கிட்டே பயங்கர ஸ்டைலா ஒரு பத்த வைக்க பாடுறாரா அப்படின்னு நிலா ஆச்சரியமா பாக்குறாங்க. பாடுற சத்தம் கேட்டு சோழன் வந்து டெங்கின்னு எட்டி பாக்குறாரு. நிலா திரும்பி சோழனை பார்த்துட்டு பாடுறாருங்க அப்படின்னு ஆச்சரியமா சொல்ல, பிரபுதேவா ஸ்டைல ஏகப்பட்ட வித்தைகளை காட்டி டீ போட்டுட்டு இருக்காரு பாண்டி. அவரு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸும் வேற ஆடிக்கிட்டு அங்கங்க இருந்த பொருள் எடுக்க, ஐயோ அப்படின்னு சத்தம் இல்லாம நிலா சொல்லிட்டு இருக்க. பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக்கிட்டு சோழன் பாத்துட்டு இருக்காரு. அட, என்ன இப்படி அருமையா டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி நிலா சோழனை பாக்குறாங்க. அவரு கையில டம்ளர் எடுத்துட்டு பக்கவாட்டுல டான்ஸ் ஆடிக்கிட்டே அடுப்புகிட்ட வர்றாரு. செம்ம ஸ்டைலா லெமனை கட் பண்ணி இதை விட ஸ்டைலா இந்த பக்கம் அந்த பக்கமும் தூக்கி போட்டுட்டு அவரு பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஆன அசந்து போய் பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து அல்லு அர்ஜுன் ஸ்டைல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு அவரு பிளேட் எடுத்து வச்சு அதுல டம்ளர் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, பாண்டி இப்ப புஷ்பா ஆயிட்டாங்க. பாண்டிய மட்டும் புஷ்பா, புஷ்பராஜ் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டம்ளர்ல ஹாட் வாட்டர் ஊத்தி டேஸ்ட் பாக்குறாரு பாண்டி. சூப்பர்னு அவரே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்க. அட, இது செம்ம சூப்பரா இருக்கேன்னு நிலா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பிளேட்டை கையில எடுக்க, ஐயோ பாத்திர போறாரு அப்படின்னு நிலா வேகமா திரும்ப, சோழனும் திரும்ப 2 பேரும் பயங்கரமா முட்டிக்கிறாங்க. பாண்டியன் கையில பிளேட்டோட என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்லடா, அது தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீ டீய போட்டியா அப்படின்னு சோழன் சமாளிக்க, போட்டேன்டா, இந்தாடா டீ அப்படின்னு நீட்ட. சோழன் எடுக்கிறாரு, இந்தாங்க லெமன் டீ அப்படின்னு பாண்டி நீட்ட. தலையை தேய்ச்சிக்கிட்டே தேங்க்யூ பாண்டியன் நிலாவும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு தட்டோட உள்ளர வர்றாரு. பல்லவன் கிட்ட கொண்டு வச்சு, பல்லவா டீ குடிடான்னு சொல்ல, இன்னும் நடேசன் அதே பாட்டு தான் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணன் போட்டது அப்படின்னு பல்லவனுக்கு கொடுத்துட்டு இவரும் ஒரு டம்ளர் டீயோட சோழன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. பல்லவன் ஒண்ணுமே பேசாம அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. பாண்டியன் சோழனை என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் கட்டி புரண்டு உருண்டுகிட்டாலும் மேக்சிமம் ஒன்னாதான் இருக்காங்க. ஓடிட்டு இருக்க பாட்டுக்கு நடேசன் எந்த ரியாக்ஷனும் காட்டாம உட்கார்ந்துருக்க. சோகத்தின் மறு உருவமா அப்படியே உட்கார்ந்துருக்காரு பல்லவன். நிலா ஒரு சிப் குடிச்சிட்டு நல்லா இருக்கு பாண்டிங்கிறாங்க. தேங்க்ஸுங்கிறாரு பாண்டி. ஏய் என்னடா பாண்டி, கிச்சன்ல பயங்கர டான்ஸ் போல இருக்கு, முகமெல்லாம் வேர்த்து இருக்கு அப்படின்னு சோழன் கேட்க, டேய் அது அடுப்புகிட்ட நின்று டீ போட்டேன்ல, அதான் வேர்த்து ஊத்துதுங்கிறாரு. பார்த்தோம் நீங்க டீ போட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடினதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நிலா சொல்ல, பார்த்துட்டீங்களா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிறாரு பாண்டி. டம்ளரை கீழே வச்சுட்டு, அது எப்படி அது, டேய் பாண்டி எப்படி ஆடின, அலையே காத்துல மழையே அப்படின்னு ஆடி காமிச்சிட்டு இருக்காரு சோழன். இப்படி வளையிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சோழன் அமைதியா செவத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்க பல்லவன் கிட்ட வந்து, டேய் பல்லவா நீ பாத்தியா, இவன் இப்படி ஆடினாண்டா இப்படின்னு காட்டிட்டு இருக்காரு. டேய் சோழா, ஜோக்கர் மாதிரி பண்ணாதரா, சும்மா இருடான்னு பாண்டி சொல்ல, என்ன
காத்துல மழையேவா? உனக்குள்ள இன்னொரு பிரபுதேவாவே ஒளிஞ்சிருக்காரே, சும்மா சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சோழன் பாண்டிய கலாய்ச்சிட்டு இருக்க. இங்க அதே பாட்டியை மறுபடி ரீவைண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு நடேசன். பல்லவனோட பார்வையும் அங்கேதான் இருக்கு. டேய், நீ வேற லெவல் பண்ணிட்டடா இன்னும் சோழன் பாண்டிய பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்க. பல்லவன் நினைப்புல அவங்க அப்பா அவங்க அம்மாவோட கழுத்தை நெரிக்கிறதும், இவரு காலேஜ் பேக்க தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து அப்பாவை தடுத்துறதும், விடியா விடு எங்க அம்மாவை விடு அப்படின்னு கத்துனதும், அதுக்கப்புறம் கண்டிப்பா எங்க அம்மா போனதுக்கு இவர் தான் நீ காரணமா இருப்பாரு, இந்த ஆள் தான் நீ காரணம் அப்படின்னு சொன்னதையும் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இங்க இவரு ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும்னு பாட்டு ஓடிட்டு இருக்க. உட்கார்ந்துருக்க பல்லவன் திடீர்னு யோன்னு கத்திட்டு எழுந்து வர்றாரு. எல்லாரும் பேசிட்டு இருந்தவங்க திகச்சு போய் பாக்குறாங்க. யோ, பாட்டை நிறுத்தியா அப்படின்னு பல்லவன் கத்த. நான் எதுக்கு பாட்டை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே நடேசன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றாரு. யாரையும் நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு பாடிட்டு இருக்கு. இப்ப அவரும் சேர்ந்து பாடிட்டு இருக்க. எல்லாரும் பல்லவனையே பாத்துட்டு நிக்கிறாங்க. கையில டேப் ரெக்கார்டரோட வீட்டுக்குள்ள வர்றாரு அவரு. டேய், இது ஏன் வீடு, ஏன் ரேடியா, நீ என்ன கேக்குறது, ஆளை பாருங்கிறாரு நடேசன். அங்கிள், நீ கொஞ்சம் சும்மா இருங்க, அவனே சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசுறான், நீங்களும் கூட சேர்ந்து பேசுறீங்கிறாங்க நிலா. யாரு சின்ன பையன்னு கேட்டு கால்ல இருந்து தலைவர்லாம் பல்லவனை பாக்குறாரு நடேசன். அமைதியா இருங்க அங்கிள்னு நிலா சொல்ல, இங்க பாருமா, நீ சொல்றாங்கிறதுக்காக நான் அமைதியா போறேன், இல்லன்னு வையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் அடுத்து சக்கரை பந்தல் நான் தேன்மழை சிந்த ஒன்ற பாட்டை வச்சுட்டு பாடிக்கிட்டே வெளியே போறாரு. பல்லவன் பயங்கர கடுப்பாயி அவர் கையில இருக்க டேப் ரெக்கார்டரை புடுங்கி மடார்னு கீழே போட அது சுக்கு நூறா செதறிடுது. டேய் அப்படின்னு பதறி போய் கத்துறாரு அவரு. உடஞ்ச ஒரு பாட்டு சோழன் கால்ல மடார்னு இடிக்க அவரு துள்ளி குதிச்சு பின்னாடி போறாரு. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஐயோன்னு நிலா நடேசனையும் பல்லவனையும் மாறி மாறி பாக்குறாங்க. டேய் பல்லவா, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே இருனே அப்படிங்கிறவரு நடேசன் கிட்ட திரும்பி, உங்களுக்கு என்ன மனசுல பெரிய இதுன்னு நினைப்பா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா நீங்க எங்கிட்ட ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் கத்த. பல்லவா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீங்கிறாங்க நிலா. கொஞ்சம் அமைதியா இருன்னு நிலா சொல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கீங்க, வெளியே உட்காந்து பாட்டு கேட்டுட்டு மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பல்லவன் பயங்கரமா கத்த. டேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில இருக்க டம்ளர் அவசரமா கீழே வச்சுட்டு வர்றாரு பாண்டி. டேய் வாடா வந்து உட்காருறான்னு கூப்பிட. அண்ணே விடுனே, விடுனா, எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆள் தானே, நீங்க எல்லாரும் வேணா இவரை நம்பலாம், ஆனா நான்லாம் நம்ப முடியாது அப்படின்னு பல்லவன் பயங்கரமா நடேசனை பார்த்து கத்திக்கிட்டு அடிக்க வர்றாரு. பல்லவா போதும் நிறுத்துங்கிறாங்க நிலா. அண்ணே இருங்க அண்ணே, நான் பேசணுங்கிறாரு பல்லவன். ஐயோ, இவன் என்ன பேச போறான்னு தெரியலன்னு நிலா பதறி போய் பார்க்க, எங்க அம்மா எனக்காக என்ன தேடி வீடு தேடி வந்தாங்கல்ல, இனிமே அவங்க என் கூட தான் இருப்பாங்க, நானும் அவங்க கூட தான் இருப்பேன்னு அவ்வளவு ஆசையா இருந்தேன், அவங்கள துரத்தி விட்டுட்டல அப்படின்னு பல்லவன் கத்திட்டு இருக்க. நடேசன் அமைதியா தலையை திருப்பிக்கிறாரு. என் அம்மாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல அப்படின்னு பல்லவன் கத்திட்டு இருக்க. சரி, இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி அமைதியா நிக்கிறாரு அவரு. இவ்வளவு தப்பையும் நீ பண்ணிட்டு எப்படி கூலா உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க முடியுது உங்களால அப்படின்னு பல்லவன் கத்திக்கிட்டு இருக்க. ஏங்க அவன் பேசிட்டு இருக்கான்ல, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி சோழனை பாக்குறாங்க நிலா. எதுக்குயா எங்க அம்மாவை துரத்தி விட்ட, அம்மா இந்த வீட்டுல இருக்கிறதுல உனக்கு அப்படி என்னையா பிரச்சனை, எதுக்கு உனக்கு இந்த கொலை வெறி சொல்லியான்னு பல்லவன் கத்திட்டு இருக்க. நடேசன் அவரோட இதே மாதிரி இருந்த டேப் ரெக்கார்டர் உடைஞ்ச வலியை தாங்க முடியாம அமைதியா அப்படியே திரும்பி நடக்கிறாரு. அன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா அவங்கள அப்படியே நீ அடிச்சு கொண்டு இருப்ப, கொலகாரையா நீ அப்படின்னு பல்லவன் திட்டிட்டு இருக்க. டேய் பல்லவா அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. ஊர்க்காரங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, இவர் உண்மையாவே ஒரு கொலகாரன் தான் அப்படின்னு பல்லவன் கத்திட்டு இருக்க. நடேசன் அப்படியே சுறுன்னு கோவம் ஏறிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.